மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை. இந்த புத்தகத்தில் நியமம் 1 பார்த்துட்ருக்கோம். அதிகாலைக்கு முன்னாடி எழுந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் நிர்ணயம் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனையை சொல்லி நம்மளுடைய தியானத்தை செய்யணும். அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி நாம் அந்த தியானத்தை செய்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது, இப்போ அடுத்தது ரஜஸ் காலத்தில் அல்லாமல் சத்வ காலத்திலும் தமஸ் காலத்திலும் மட்டும் சந்தியா செய்ய வேண்டும் என்று ஏன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வி எழுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது மனித சரீரம் அப்படிங்கிறது 5 மூலப்பொருட்கள், அந்த பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதையெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம மனிதனுடைய ஒரு சரீரம். அது மட்டும் இல்லாமல் 5 முக்கிய கோஷங்கள்னு சொல்லக்கூடிய அந்த உரைகளாலேயும் ஆனது மனிதனுடைய சரீரம். அந்த 5 முக்கிய கோஷங்கள் அப்படிங்கிறது அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, ஆனந்தமய கோஷா அப்படின்றது. இப்போது இதனால தான், இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் பழங்காலத்தில் ரிஷிகளும் ஞானிகளும் ஒரு நாளில் 5 முறை பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை திரிகால சந்தியா இல்லைன்னா ஒரு நாளில் 3 வேளைகள், காலையில், மத்தியானம், சாயங்காலம், இந்த பயிற்சியை செய்கிற விதமாக அதை சீர்படுத்தினாங்க மக்களுடைய ஒரு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை திரிகால சந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இதனுடைய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இறைவனுடைய பக்கத்தில், இறைவனோட அருகாமையில் 3 வேளைகள் அமரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு கருத்து. இப்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற ரஜ், சத்வ, தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது சத் அப்படிங்கிற அந்த சத்வ குணம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, நல்ல குணத்தையும் ஒரு உண்மைத்தன்மையையும் குறிக்கிறது. அடுத்தது ரஜஸ்னு சொல்லக்கூடியது ஒரு செயல்பாடு மிக்க ஒரு மனோநிலையையும் ஒரு பேரார்வமான ஒரு நிலையையும், நல்ல ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடிய ஒரு குணத்தை குறிக்குது. அடுத்தது தமஸ் அப்படிங்கிறது இருள் அல்லது அறியாமை அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தை, அந்த ஒரு குணங்களை குறிக்குது. அப்போது இதோட அடிப்படையில் தான் அந்த திரிகால சந்தியான்னு சொல்லக்கூடிய காலையில், மத்தியானம், சாயங்காலம் அப்படிங்கிற அந்த 3 வேளைகளை கம்பேர் பண்ணுறாங்க. இப்போது அந்த ரஜஸ் அப்படிங்கிற அந்த நிலையில், அதாவது அந்த ஒரு காலத்தில் நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மாறக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும். ஏன்னா இப்போது மத்தியான நேரத்தில் சூரிய கதிர்களினுடைய தாக்கம்ங்கிறது நமக்கு அதிகமாக வர்றதுனால நம்மளுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஆற்றல்கள் எல்லாமே வெளியில் பார்த்து போகக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருப்போம். இப்போது இந்த மாதிரி டைமில் நாம் ஒரு பிரார்த்தனையையோ தியானத்தையோ நாம் செய்யும்போது நம்மளால் சரியாக செய்ய முடியாது. ஏன்னா இந்த வேலையில் நமக்கு ஒரு மனம் குவிக்கிற ஒரு விஷயங்கிறது ஒரு எளிதான காரியம் கிடையாது. அதனால தான் இந்த நடு பொழுதான இந்த மதிய நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டியது ஒரு அவசியமில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருதப்பட்டது அந்த காலத்தில் இருந்தே. அப்போது கடைசியாக காலையிலையும் மாலையிலையும் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த வழிபாடு தான் ஒரு புனிதமானதாகவும் சரியானதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு. இப்போது சந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிபாடு, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இப்போது சந்தியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா 2 நிலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை மாற்றம், அதாவது சலனமில்லாத ஒரு இடைப்பட்ட நிலை அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு பொருள். அதாவது ஒரு சலனமில்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம், சமநிலை அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிதமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். இதுதான் இந்த சந்தியா அப்படிங்கிறதுனுடைய ஒரு அர்த்தமாக இருக்குது. இப்போது காலை பொழுது முடிஞ்சு இரவு வரும்போது அது ஒரு டைமு, அதே மாதிரி இரவு முடிஞ்சு காலை வரும்போது, இப்போது இந்த 2 நேரங்களையும் நாம் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாளில் காலையிலையும் மாலையிலையும் இந்த வர்றது போகிறது அப்படிங்கிற அந்த நிலைமாற்ற வேலை, அந்த இடைப்பட்ட ஒரு சமநிலை வாய்ந்த ஒரு காலம் வருது இல்லையா, இதை தான் சந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 2 முறை அந்த சந்தியா வேலை அப்படிங்கிறது வருது. இப்போது ஒரு சந்தியா வேலையில்
அதாவது சாயங்காலம் வரக்கூடிய அந்த சந்தியா வேளையில் மாலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் அதாவது ரஜோகுணம் முடிஞ்சு தமோகுணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ ரஜோகுணம் முடியறதுங்கிறது என்ன, அந்த சூரியனுடைய வெப்ப கதிர்கள் அது எல்லாமே நமக்கு முடியுது, அந்த ஹீட்டு முடிஞ்சு தமோகுணம்னு சொல்லக்கூடிய அந்த குளுமை நிலை அது வந்து ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த தமோகுணம் ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த வேளையில், அதாவது இரவு வேளையாகுது, சூரியனுடைய கதிர்களுடைய தாக்கங்கள் குறையுது. அப்போ அந்த வேளையில் நம்மளுடைய மனநிலைங்கிறது அந்த தமோகுணத்தில் மேலோங்கி இருக்குது. அதாவது அந்த வேளையில் நம்மளுடைய ஆற்றல்கள், நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே நமக்கு உள்நோக்கி திருப்பப்படுது. இப்படியா இரவு வேலைங்கிறது முடியுது. அடுத்து வரக்கூடிய அந்த சந்தியா காலத்தில், அதாவது காலையில் இரவு முடிஞ்சு அந்த காலை வேலை சூரியனுடைய ஒரு வெளிப்பாடுங்கிறது வரக்கூடிய அந்த சந்தியா வேலையில் இதுக்கு அப்படியே நேர்மாறாக இருக்குது. அப்போது தமோகுணம் முடிஞ்சு ரஜோகுணம் வந்து ஆரம்பிக்க போகிற அந்த நேரம். இப்போது இந்த ரெண்டு சந்தியா வேலையிலையும் அந்த நிலை மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா, அந்த மாறக்கூடிய அந்த நிலையில் சத்துவகுணம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்குது. சத்வகுணம் அப்படிங்கிறது என்ன, ஒரு நல்ல குணமும் ஒரு உண்மைத்தன்மையும் கலந்த ஒரு நேர்மறையான ஒரு குணம் நிறைந்த ஒரு மனோநிலை. அப்போது இந்த நேரத்தில் நமக்கு தூய்மையும் உண்மையும் நீடித்து நிலச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது அந்த சத்வகுணம் நிலைச்சிருக்கிற அந்த வேளையில் நம்மளுடைய இதயமும் மனமும் அமைதியோடு இருக்கிறதுனால வழிபாட்டுக்கு, அதாவது ஒரு தியானம்னு எந்த ஒரு வழிபாட்டிற்கும் அந்த உபாசனைக்கும் இறைவனுடைய அருகாமையில் இருக்கிறதுக்கு துணை புரியக்கூடிய ஒரு மனோநிலைங்கிறது நமக்குள்ளே உருவாகுது. இந்த 2 நிலைமாற்ற வேலையான காலையிலையும் மாலையிலையும் இறைவனுக்கு அருகில் அமைதியாக நம்ம மௌனமாக அமர்றது தான் வழிபடுதல், வணங்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் வந்து அதனுடைய ஒரு விளக்கமாக இருக்குது. இதனுடைய ஒரு முக்கிய நோக்கங்கிறது என்ன, பயிற்சி செய்கிற நேரத்தை நாம் ஒழுங்குபடுத்துறது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ அதுக்கு தான் வந்து மாஸ்டர் சொல்கிறாங்க, காலை பொழுதில் அந்த இருள் விலகி வெளிச்சம் இன்னும் தோன்றாத அந்த நேரத்தை, அந்த நிலை மாற்றம் நடக்கக்கூடிய அந்த ஒரு காலத்தை நாம் எடுத்துக்கலாம். இந்த வேளையில் இருளும் நமக்கு விலகி இருக்காது, வெளிச்சமும் முழுமையாக தோன்றி இருக்காது. மாலை பொழுதுலேயும் இதே மாதிரியான அந்த நிலை மாற்றத்தை நம்மளை உணர சொல்கிறாங்க. அந்த நிலைமாற்ற வேலையை, இந்த கிடைச்சிருக்கிற இந்த நிலைமாற்ற வேலையை நாம் தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தெய்வீகத்தை உணர்ந்தறிகிற அந்த விஷயத்தில் ஒரு சரியான விதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காம போயிடும். தியானத்தினுடைய அந்த முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியாமல் போயிடும். அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி செய்யப்படக்கூடிய அந்த தியானத்தில் தான் நமக்கு அந்த பிராணாகுதியினுடைய ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறுது. தியானத்தினுடைய முழு பலனும் நமக்கு அடையிறதுக்கு சாத்தியப்படுது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. வெப்பம் குளுமை இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய தருணமான சந்திகதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரத்தை சத்வ காலமாகவும், அதாவது சத்வ காலத்தோடையும், சூரிய கதிர்களினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மத்தியான வேலையை ரஜஸ் காலத்தோடையும், குளுமையும் இருளும் சூழ்ந்திருக்கிற அந்த இரவு வேலையை தமஸ் காலத்தோடையும் கம்பேர் பண்ணி மாஸ்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. சாரிஜி மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது சரியாக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது, ஆரம்பம் சரியாக இருந்தால் பாதி வேலை முடிஞ்சதுக்கு சமம். ஒரு நாளையும் நாம் சரியான விதத்தில் தொடங்க முடியல அப்படின்னா அதை சரியான விதத்தில் முடிக்கவும் முடியாது. நம்ம பயிற்சியினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அதை எப்படி நாம் கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது, அதை நாம் எப்படி தொடங்குகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அப்போது ஆன்மீகத்தில் நாம் தினமும் பயிற்சி செய்யணும். ஒரு நாள் நாம் செய்யாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் ஈடுகட்டவே முடியாது. நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் இந்த அற்புதமான ஆன்மீக பயிற்சி முறையில் நேரத்தை சரியாக முறையான வகையில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் நாங்கள் நிறைய இடத்துல போதிக்கிறோம் அப்படிங்கிறத சார்ஜி மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.